வெல்கம் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார சமையல் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக சமைச்சோன்னு பார்த்துருவோம். ஒரு அடுப்பில் நான் பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இன்னொன்று அடுப்பில் என்ன செஞ்சிட்டோம், ஒரு பானையை வச்சு எண்ணெயை ஊற்றி தாளிப்பு போட்டுடுச்சு. கருவாட்டு கறிக்கு and then for the கருவாட்டு கறி you cut onions and put inside தாளிப்பு போட்டு. அப்புறம் நீங்கள் தானே ஆனியன்ஸ்லாம் வெட்டுனீங்க. ஆமாம், சரி. இது வெங்காயம் வெட்டியாச்சு. அப்புறம் ஒரு பருப்பு ப்ரெஷர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கருவாட்டு கறிக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் நம்மளோட அடுப்பு நல்ல வேகமான அடுப்பு. ஸோ எனக்கு ஒரு பெரிய அடுப்பு இருக்குது, இன்னொரு சைட்டு அந்த 4 பர்னர் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம சிக்கன் பட்டர் மசாலாவுக்கு ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த அடுப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வெந்து வரணும்னு விட்டாச்சு. இப்போ கோழிக்கு நான் வெறும் மஞ்சளும் உப்பும் போட்டு தடவி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் சென்று பொரிக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ஒரு புறம் இங்கே தக்காளிலாம் போட்டு வதக்கியாச்சு. அந்த பக்கம் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம் காய்கறி எல்லாம் வெட்டி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது காலிஃப்ளவர். ஆமாம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபேமிலியாக செஞ்சால் பட்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது வாழைக்காய் வெட்டி வச்சாச்சு. வாழைக்காய் வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ கோழி கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி பெரிய அடுப்பில் வச்சுட்டு அதை பொரித்து எடுத்துருவேன். இந்த பக்கம் கருவாட்டு போட்டாச்சு, பொட்டேட்டோவும் போட்டாச்சு. ஸோ and also masala. And then friends, I always make sure the masala cooks well because as we all know, masala must cook well. Okay, now it's our garden. போயிட்டு முருங்கைக்கீரை பின்புறம் இருக்கிற முருங்கைக்கீரை பெரிய மரம், அந்த மரத்தில் முருங்கைக்கீரையை எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் தண்ணி சாறு சொல்லுவோம், முருங்கைக்கீரை தண்ணி சாறு வைக்க போகிறோம். நல்லா தலைன்னு பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ டிவான்ஷியும் ஆண்டியும் முருங்கைக்கீரை தயார் பண்ணுறாங்க. இப்போ நான் கோழி பொரிக்கிற வேலையை ஆரம்பம் பண்ணிட்டேன். நாங்கள் ஏன் ஒரு வாரத்துக்கான சமையலை செஞ்சிடறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்ததுனால அப்போ நம்ம வேலை விட்டு வந்தோடனே ஈவினிங் பிள்ளைங்க கூட டைம் இருக்கும். அதுங்க பாடம்லாம் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறதுனால அதனால தான் இந்த மாதிரி வாரத்தில் இந்த மாதிரி தான் காய்கறிலாம் வெட்டி வச்சுட்டு சமைக்கிறது கொஞ்ச நேரம் வேலை தானே, அது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஸ்பெஷல் டிஷ் இந்த வாரத்துக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பட்டர் மசாலா பொரிச்சு வச்ச கோழிக்கு அந்த மசாலா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இந்த பட்டர் மசாலா பேஸ் பண்ணி அப்புறம் எடுத்துட்டு மீன்ஸ் எல்லாம் இதுவும் இல்லை, இது சாம்பாருக்கு தாளிப்பு பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே 2 டிஷ்ஷாக சமைச்சு எடுத்துருவோம். மற்ற அடுப்பில் காய்கறியெல்லாம் பறித்து எடுத்துருவோம். ஏன்னா நமக்கு 2 பெரிய பர்னர் தான் இருக்குது. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், அந்த பட்டர் மசாலா எல்லாம் வெங்காயம்
cashew nuts வந்து cashew nuts எல்லாம் முந்திரி எல்லாம் போட்டு எல்லாம் education not wasted. எல்லாம் போட்டு அரைச்சி அது பேஸ்ட்டாக ஆக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு புறம். இந்த புறம் ஹஸ்பண்ட் வந்து சாம்பாருக்கான வேலையை அது உதவி பண்ணுறாரு. ஸோ சாம்பார் எக்ஸ்பர்ட். இல்லை நான் தான் செய்வேன், அவர் கிண்டுறது தான் ஒரு வேலை. மற்றபடி நான் ரெண்டையும் பார்த்துக்குவேன். என்ன ப்ரேஸ் பண்ணாரு? உங்களை நான் ப்ரேஸ் பண்ணுறேன், நீங்களும் நல்லா சமைச்சிங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது முருங்கைக்காய் இலை. இது வந்து முருங்கைக்காய் இல்லை, இது வந்து நம்ம லீசி. இது டிவான்ச்சு பண்ண வேலை. அவங்க வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லீசி எடுக்கிறாங்க. அது உள்ளுக்கு வர்றதுக்கு அனுமதி கேட்குது. இப்போ அவங்க உள்ளுக்கு வந்துட்டாரு. ஆமாம், இது சாம்பார். இது தண்ணி சாருக்கு அந்த புறம் பட்டை மசாலா கருவாட்டு கறி செஞ்சாச்சு இந்த டைமில். ஸோ அப்புறம் நம்ம லீஸ்ட் சொல்லணும் என்னென்ன நம்ம சமைச்சோம். அது கடைசி அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன சமைச்சிருக்கோன்ட்டுன்னு. ஸோ பட்டர் மசாலாவுக்கு வந்து இன்றைக்குமே வந்து நல்லா நைஸாக இருக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். பட் இதுதான் கொஞ்சம் வேலையாகிடுச்சு. ஏன்னா என்னோட ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப சின்ன ஸ்ட்ரெயின். ஸோ பருப்பு போட்டாச்சு, வேக வச்ச பருப்பு எடுத்து போட்டாச்சு. இந்த புறம் கூட்டுக்கறி, ஐ மீன் தண்ணிசாறு, முருங்கைக்கீரை தண்ணிசாறு ரெடி ஆகிடுச்சு. இந்த புறம் நான் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி விடலாமா சார்? எல்லாமே போட்டுருவா பிரியன். That was cream. chicken. Kesuri. டேஸ்டியா இருக்குமா? எனக்கு நல்லா ஹங்கிரியா இருக்கு. டேஸ்டி பட்டர். Add a little bit more butter. சமையல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு வாரத்துக்கான சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரத்துக்கான சமையல் ரெடி. அரவிந்த் டிவான்ச்சி அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஒரு வாரத்துக்கான சமையல் செஞ்சாச்சு. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவோம். திங்கக்கிழமைக்கு என்ன, சனிக்கிழமைக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன, சனி ஞாயிறு இல்லை கொழுப்புறேன். சாட்டர்டே சண்டே இல்லை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கான சமையல். ஓகே, என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? திறக்கலாம். அப்பா முதல்ல ஆர்வமாக இருக்காரு திறக்கிறதுலேயே. இருங்க.
அடுத்த வாரத்துக்கு மட்டன் இருக்குது. அம்மா சுங்காய்பட்டாணிலேருந்து 2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சமைச்சிருவோம். ஓகே, இது சிக்கன். இன்னொன்று லாட் ஆஃப் சிக்கன். மெதுவா மெதுவா மெதுவா. இது என்னது சார்? வாழைக்காய் பொரியல் நாளைக்கு. ஓகே, சார்டின் வந்து ஃப்ரீசரில் வச்சு. ஓகே, மிக்ஸ் வச்சு ஃப்ரீசரில் வைக்கவா? ஃப்ரீசரில் வச்சுருவோம். அண்ணா இன்னும் 2-3 நாள் இருக்குன்னு. எம்டி பிளேட் என்னத்துக்கு? என்னமாச்சு? ஓ சரி, ஓகே.